ஏன்னா ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னு ஒரு காலம் பூரா சொன்ன ஒரு பொய் இருக்குல்ல, அந்த பொய்யில தான் சூப்பர் ஸ்டாருடைய வியாபாரம் வந்து 100 கோடி 200 கோடின்னு போய் ஒரு 500 கோடிக்கெல்லாம் 1000 கோடிக்கு மாறினதே அதுல தான். தனுஷ் தன்னோட தனித்தன்மையை நிரூபிச்சாரு. அதனால ரஜினிகாந்த் மருமகனாகி தான் அந்த பேக்ரவுண்ட்ல தான் அவர் நிற்கிறாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஜிவி பிரகாஷ்னால அவர் மியூசிக் பண்ண முடியாமல் போயிருமாடிமே, அப்படி கிடையாது இல்லையா? இல்லை இவங்க சைந்தவி பாட மாட்டாங்களா நீங்க? அப்படி கிடையாது. ஆனா பல யூடியூப்ல பேசுற விஷயங்கள் எல்லாமே 100% உறுதியான தகவல் தெரியாம அவன் கற்பனைக்கு அடிச்சு விடுறான். இப்ப பெண்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, நீ சரக்கு அடிச்சா நானும் அடிப்பேன்டா, நீ என்னடா பெரிய ஒன்னாடா, நீ ஷூட்ல போகும்போது நீ எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ஆட்டம் போட்டு வருவா, நான் உனக்காக காத்துருக்கேம்மா கூட அவனை தூக்கி போறேன்டான்னு சொல்லலாம். ஒரு நடிகைய திரையில பார்க்கும் போதே சில பேர் கண்ணால பார்த்ததோட அது காட்சி பொருளா பார்த்ததோட வெளில வராம மனசுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு ஒருதலை காதலோட தான் இருக்கலாம். நீங்களே வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி ஆரம்பிச்சதுனால அவரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அப்புறமா அடுத்த மாசம் வரக்கூடிய தங்கலான் படத்தை பத்தி பேசணும். வர வாரம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராயன் படத்துக்காக ஆடியோ லான்ச் வந்து நடத்தியிருந்தாங்க. தனுஷ் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு. அவருடைய 50வது படம். அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசும்போது அவர் பேர் மட்டும் சொல்லல, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு பேரே சொல்லல, இருந்தாலும் எனக்கு பிடிச்சவர் யாருன்னு தெரியுங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரு. இப்போ அவர் வந்து நான் வந்து ரஜினியுடைய மருமகனா நான் வந்து இல்லைன்றது வந்து அவருடைய பேச்சுல அவர் வந்து பிரதிபலிக்கிறாரு. பட் ஸ்டில் ரஜினி சம்பந்தப்பட்ட மாதிரியும் ரஜினி பேசக்கூடிய பேச்சு, அவர் எப்படி ஒரு மாதிரி பேசுவார் ஃப்ளோ, அந்த மாதிரி தான் அவர் பேசுறாரு. சம்மந்தம் எல்லாம் நிறைய விஷயங்கள் அதுல ஸ்டேஜ்ல வந்து பேசியிருந்தாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இப்ப வந்து 150 கோடியில சம்திங் வந்து போயஸ் கார்டன்ல அவர் வந்து வீடு கட்டி இருக்கிறாரு. அண்ட் அதை பத்தி வந்து அங்க பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா நான் ஏன் வீடு கட்டக்கூடாதா, போயஸ் கார்டன்ல எனக்கு வீட்டு இருக்கக்கூடாதா அப்படின்றாரு. அண்ட் 18 வயசுல சினிமா துறைக்குள்ள வந்தாரு. 20 வயசுல திருமணம் பண்ணாரு. அதுவும் தலைவருடைய பொண்ணியை வந்து கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய டேலண்டால அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனாரு. நேஷனல் அவார்ட் வின் பண்ணாரு. இப்போ அவரே வந்து டைரக்டும் பண்றாரு. உண்மையான டேலண்ட் அவருக்கு இருக்குது. பட் ஸ்டில் அவர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்குதுன்ற மாதிரி ஒரு பேச்சும் அடிபடுது. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப நடந்த ராயன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல ஸ்டேஜ்ல அவர் பேசின விதம் வந்து ரொம்பவே வந்து செயற்கைத்தனமா இருக்குது. அவர் வந்து ஏதோ ஒண்ணு யாருக்கோ ஒண்ணு உள்குத்து சொல்ற மாதிரி சொல்லணுன்றதுக்காக ஒரு ஆர்டிபிஷியலா பண்ணாரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா? இதெல்லாம் வந்து ராயன் படத்தை பத்தி பேச வேண்டிய இடத்துல இது மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெகட்டிவாவும் ஆடியன்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, போயஸ் கார்டன் உள்ள வந்து ரஜினிகாந்தை பார்க்க பல பேர் விருப்பப்பட்டு அவர் வீட்டு வாசல்ல காத்து கிடந்தவர்கள்ல நானும் ஒரு ஆளுன்னு சொல்றாரு. இது வந்து தன்னை வந்து உயர்த்தி கொள்றதுக்காக சொன்னது கிடையாது. தன்னை வந்து தான் எந்த இடத்துல இருந்து தொடங்கணும் சினிமாவை, ஒரு 16 வயசுல ரஜினிகாந்தை பார்க்கறதுக்காக போயஸ் கார்டனுடைய தோட்டத்துல வந்து அவர் வீட்டு வாசல்ல நின்றவர்களில் நானும் ஒருவே. இன்னைக்கு போயஸ் கார்டன்ல நானே ஒரு வீடு வாங்குறேன், நானும் ஒரு நடிகனாக. ஏன்னா அவர் துள்ளுவதோ இளமைங்கிற படத்துல நடிக்கிறப்ப அந்த படம் அப்போ ஹிட் ஆயிடுச்சு. கஸ்தூரி ராஜாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவான காலத்துல அவருக்கு சினிமா வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வர்றாரு, நடிக்க வர்றாரு. இவர் அண்ணன் டைரக்ட் பண்றாரு. இந்த படம் வந்து அந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் படம் கூட சொல்லலாம். அவர் அந்த காலகட்டத்தில் ரொம்ப பரபரப்பான வணிக ரீதியாலாம் பேசப்பட்ட படம் தான். ஆனால் இவரை கதாநாயகனா வந்து இவர் நீடிக்க முடியாது. எப்பவுமே கதையின் நாயகன் வேற, கதாநாயகன் வேற. இப்ப மலையூர் மம்பட்டியான் படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அன்னைக்கு தியாகராஜன் நடிச்சாரு அப்படின்னா தியாகராஜன் ஒரு பெரிய ஹீரோவா காலம் பூரா நின்றாரா? பூவுக்குள் போகும் மாதிரி படங்கள். டி ராஜேந்தர் வந்து நிறைய படங்கள் நடிச்சாரு. பாக்கியராஜ் நடிச்சாரு. பாக்கியராஜ் மாதிரியே சாயல் இருக்கிற யோகராஜ் நடிச்சாரு. ராமராஜன் நடிச்சாரு. மோகன் நடிச்சாரு. நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க சினிமால. நீடித்தார்களா நிறைய கேள்வி இருக்கு. அது மாதிரி காணாம போகிற ஒரு லிஸ்ட்ல தான் வந்து தனுஷ் இருப்பாரு அப்படின்னு அன்றைய காலகட்டத்தினுடைய சினிமா விமர்சகர்களா தன்னை கருதி கொண்ட ஒரு பல பேர் என்ன நினைச்சாங்கன்னா, என்ன 8 கால் பூச்சிக்கு கோட்டு போட்டது மாதிரி இருக்கான்லாம் சொன்னாங்க. அப்ப அதை கூட அவர் பிரகாஷ்ராஜ் வந்து அதில் சொல்லியிருக்காரு. என்னடா ஒரு 15 கிலோ எலும்பு, ஒரு 10 கிலோ இது வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு ஆளாடா என்று அவர் படத்துல சொன்ன டயலாக். அது என்னன்னா, எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, தன்னை கேலி செய்கிறவர்கள், தன்னை விமர்சிக்கிறவங்களுடைய மனநிலை இருக்குல்ல, அதுக்கு பதிலடியா வந்து சினிமாவில் டைலாக் வைப்பாங்க. குட்டட்டின்னு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா, பாண்டியராஜன் ஹீரோவா நடிக்கிற காலத்துல ஏண்டா வந்து அரைப்படி உலகமாக இருக்கா, உனக்கெல்லாம் இதாடா அப்படின்னு சொல்லி டைலாக் வைப்பாங்க அவங்களே. அவர் டைரக்ஷன் பண்ற படத்துல வைப்பாங்க. அது என்ன காரணம்னா, எதிராளி வந்து நீ கேலி செய்வதற்கு பதிலாக நான் என்னை நானே கேலி செஞ்சுக்கிடுவேன், ஆனா நீ கேலி செய்யறதுக்கான வாய்ப்பு உனக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயம் தான் அது. அப்ப உருவ கேலி இன்னைக்கு கூடாதுன்னு இன்னைக்கு அதை நாகரிகம் சார்ந்து நம்ம இப்ப பேசுறோம். ஆனா உருவ கேலி பேசுறது தான் வந்து கவுண்டமணி மாதிரி ஆளுங்க காலம்புறா செஞ்சிருக்காங்க காமெடிங்கிற பேர்ல. வந்து கோழி வந்து குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா தனடா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி ஆபாச டைலாக்லாம் உண்டு.
நல்ல படங்களும் நடிச்சிருக்காரு, நல்ல டைலாக் பேசியிருக்காரு. ஆனா இந்த மாதிரியான டைலாக்லாம் உண்டு, உருவக்கேலி சார்ந்து பல டைலாக் உண்டு. எஸ். அப்ப அது அந்த உருவக்கேலிக்கு உரிய ஒருவராகத்தான் தனுஷ் தொடங்குறாரு சினிமா. அவர் வந்து இன்னைக்கு ஒரு 50வது படம் வரைக்கும் வந்திருக்கிறாரு. அவர் ஹிந்தியில நடிக்கிறாரு, அவரே வந்து டைரக்ஷன் பண்றாரு, பாட்டு பாடுறாரு, பாட்டு எழுதுறாரு ஏஆர் ரஹ்மான் இசையில, அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்ப பல ஒரு திறமையாளனாக தன்னை தக்க வைத்துக் கொள்வது சினிமாவில் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தின் காரணமாக யார் வேணாலும் என்ட்ரி ஆகலாம். நீடித்திருப்பது நிலைத்திருப்பது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அது எல்லாருக்கும் சாத்தியமே கிடையாது. அதாவது காத்தடிக்கும் போது ஒரு காகிதம் பறந்து போய் கோபுரத்துல போய் உச்சியில உட்காந்துரும், இன்னொரு காத்து அடிச்சா திரும்ப கீழே வந்துடும். சந்தர்ப்பத்துக்காக உயர்ந்தவர்கள் வந்து தற்காலிகமாக தான் இருக்க முடியும். ஆனா காத்து அடிச்சாலும் காத்து நின்றாலும் காக்கா பறந்துகிட்டே இருக்கும், குருவி பறந்துகிட்டே இருக்கும். அப்ப ஆற்றல் இருக்கணும், தனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும், அப்பதான் நிக்க முடியும். தனுஷ் தன்னோட தனித்தன்மையை நிரூபிச்சிட்டாரு. அதனால ரஜினிகாந்த் மருமகனாகி தான் அந்த பேக்ரவுண்ட்ல தான் அவர் நிக்கிறாருன்னு சில பேர் சொன்னான். அப்படி கிடையாது. அபாரமான கதை தேர்வு இருக்கு. அசுரன் மாதிரி படங்கள், வெற்றிமாறன் மாதிரி ஒரு இயக்குனரை வந்து பாலுமகேந்திரா பட்டறையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிமாறன் மாதிரி ஒரு தேர்ந்த கலைஞர்களோட பயணிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. சினிமாவை பொறுத்தவரையில எப்பவுமே என்னன்னா அவருடைய தகுதி தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் பாரதி ராஜா மகன்ல இருந்து, சத்யராஜ் மகன்ல இருந்து, பாக்யராஜ் மகன்ல இருந்து, பாண்டியராஜ மகன்ல இருந்து, விஜயகுமார் மகன்ல இருந்து எத்தனையோ பேர் வந்து காலம்புறம் போராடிட்டு இருக்கான். அங்கீகாரம் கிடைக்கல, அவங்களை கொச்சப்படுத்தல, அவங்க முயற்சியை நம்ம வந்து இழிவுபடுத்தல. அங்கீகாரம் அவ்வளவு எளிதானது இல்லை. மக்கள் விரும்பினால்தான் அந்த இடத்துல இருக்க முடியும். அது தனுஷா இருக்கலாம், சிம்பா இருக்கலாம், யாராவும் இருக்கலாம். வாரிசு கலைஞர்கள் ஒரு சிலர் தான் வென்றிருக்காங்க. அது வந்து சூர்யா, கார்த்தி, சிம்பு ரொம்ப ரேர் பர்சன்ஸ் தான். எல்லாருமே நிலைக்க முடியாத ஒரு துறை. அதாவது ஒரு ரொம்ப பாமரத்தனமா ஒரு ஆள் சொன்னாரு, சினிமானா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு, ஒரு வழுக்கு மரத்துல ஏறுறதுதான் சினிமா. உடம்பு பூரா எண்ணெயை பூசிக்கிட்டு ஒருத்தன் வழுக்கு மரத்துல ஏறினா எத்தனை வாட்டி வழுக்கும்? கொஞ்ச நேரம் அந்த வழுக்கு மரத்துல ஏறிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் வழுக்கு மரத்துல கொஞ்ச நேரம் நின்றலாம் அப்படின்னு நினைக்கிறதா மார்க்கெட்டான். திருப்பி சரிஞ்சு விழுந்துரும். அதற்குள்ள இவ்வளவு பயணப்பட்டு ஒரு ராயன் மாதிரி ஒரு படத்துக்கு, ஒரு 50வது படத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறாரு. போயஸ் கார்டன்ல வந்து ரஜினிகாந்த் தான் வீடு வாங்கணும், ஜெயலலிதா தான் வீடு வாங்கணும், இல்லை நானும் வீடு வாங்குறேன்னு சொல்றாரு. இந்த தன்னம்பிக்கை தான் பாராட்டணும், அது தற்பெருமை கிடையாது. அதை ரொம்ப விமர்சிக்கிறாங்க, நான் வாங்கக்கூடாதுன்னு ஒரு கேட்கிறாரு. அவருடைய வளர்ச்சி வந்து அபாரமானது. இவ்வளவு ஆண்டு காலம் நீடித்தது அவருடைய வெற்றி தான். இல்ல, இது அந்த இடத்துல பேசணும்ன்ற அவசியம் இல்ல. அவர் வீடு வாங்கினதை பத்தி வேற எங்க பேசணும்? அவரை பற்றிய விஷயங்களுக்கு அவர் பதிலடி கொடுக்குறாரு, வேற எங்க பேச முடியும்? படத்தை பத்தி பேச வேண்டிய இடம், படத்துக்கான ப்ரமோஷன் பண்ண வேண்டிய இடத்துல அவரு இதுவே ப்ரமோஷன் தான். நீங்க சம்பந்தமான விஷயம் தான் பேசணும், சம்பந்தம்லாம் பேசுறதா நீங்க நினைக்கிறீங்க? அது உன்னோட ஒண்ணு தொடர்புடையதான். ஒரு நடிகன் வந்து நீங்க எப்படின்னா, ஏன் ஒரு நடிகை வந்து விவகாரத்தை பண்ணிக்கிற போது ஏன் எல்லாரும் ஃபீல் பண்றான்? ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் நடக்கிற தனி மனித பிரச்சனை தானே. அதை எதுக்கு சொந்த வீட்டு பிரச்சனை மாதிரி வந்து எல்லாரும் ஏன் பேசுறான்? ஏன் வந்து ஊடகம் வாதிக்குது அப்படின்னு கேட்டா, ஒரு நடிகனை வந்து தனக்கான ஆளா கருதுறான், தன் குடும்பத்துல ஒரு ஆளா கருதுறான். அவன் சிரிச்சா அவன் சிரிக்கிறான், அவன் அழுதா அவன் அழுகுறான். அதனால நடிகனை வந்து அவன் வந்து ஒரு யாரோ ஒரு ஆளா பார்த்தான்னா அவன் வீட்டுல கல்யாணம் நடக்குதா சாவு நடக்குதான்னு கேட்க மாட்டான். போய் எல்லாரும் போய் நிக்கிறானே. ஒரு பெரிய கலைஞர்கள் வீட்டுல வந்து மயில்சாமி இறந்துட்டாரு அப்படின்னு ஒண்ணு, மயில்சாமி தான் இறந்தா நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம பெரும் கூட்டம் போய் நிக்கிறானே. எப்படி நிக்கிறான்? அதெல்லாம் நான் மயில்சாமி சொந்தக்காரங்களை நிக்கிறான்? அது கிடையாது. அது வந்து ஒரு அன்பு. ஒரு கலைஞர்கள் மீது வந்து எல்லாருமே ஒரு அன்பு வச்சிருக்கான், ஒரு பெரிய பேரன்பு கொண்டு வருகிறான். பிரகாஷ்ராஜ் அடிக்கடி சொல்றாரு, ஒரு கலைஞர் நிலைத்திருப்பதற்கு வந்து மக்களோட அன்பு தான் காரணம், அவனுடைய அறிவாற்றல் அவன் திறமையெல்லாம் காரணம் கிடையாது. மக்கள் நிராகரிச்சிட்டானா அவன் ஜோடி முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு பிரகாஷ்ராஜ். ஆனா மக்களின் பேரன்பு பெற்ற கலைஞர்களா இருக்கிறது தான் அவங்களோட வெற்றி. ஸோ அந்த ஆடியோ லான்ச்ல கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2 மகன்களோட தான் வந்திருந்தாரு. ஸோ இப்போ இவங்களோட இருக்கிறாங்களா பசங்க, இல்லைன்னா அவங்க அம்மாவோட இருக்கிறாங்களா? அதாவது அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க இல்லையா, கல்லானாலும் கனவே பொல்லானாலும் புருஷன். அது ஏன்னா பெண்களுக்கு இப்போ பொருளாதாரம் இல்லை, பெண்களுக்கு கல்வி இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, ஆணை சார்ந்து வாழ்ந்தாங்க. நான் 50 கோடி வச்சிருக்கேன், நீ 100 கோடி வச்சிருக்க அப்படின்னா பிரிஞ்சு வாழ்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? குழந்தைக்கு என்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் போக போதா? இல்லை அது வளர்ந்த பின்னாடி அது வாழ்க்கைக்கு வந்து நிலைப்படுத்த முடியாமல் போகும்போதா? ஒன்றும் இல்லை. அப்போ இவங்க ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மேலே வளர்ந்துட்டாங்க. அப்போ நீ எனக்கு நம்பிக்கைக்குரிய ஆளா இல்லை அப்படின்னா நான் உன்னை விட்டு பிரிகிறேன், உன்னை எதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் தான். அதனால இது விவகாரத்துன்னு நான் சொல்றதை விட வளர்ச்சியினுடைய இன்னொரு அடையாளம் தான். உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ந்துட்டீங்க, அடுத்த கட்டத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க இன்னொருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு நீ பிடிச்ச உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை எனக்கு இப்போ பிடிக்கல, நம்ம பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு
அவங்க வாழ்க்கை ஸ்டேட்டஸ் உயர்ந்திருக்காத தான் நான் பார்க்குறேன். அது பெரிய துக்ககரமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஒரு சராசரி மிடில் கிளாஸ் உடைய இடத்துல இருந்து இதை பார்க்குறாங்க ரொம்ப பேர். அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஜிவி பிரகாஷ்னால அவர் மியூசிக் பண்ண முடியாமல் போயிருமா இனிமே? அப்படி கிடையாது இல்லையா? இல்லை இவங்க சைந்தவி பாட மாட்டாங்களா இனிமே? அப்படி கிடையாது. 2 பேரும் தனிக்காட்டு ராஜாவை வேற வேற இடங்கள்ல அவங்க ஜெயிக்க போறாங்க, வேற வாழ்க்கையை வாழ போறாங்க, அவ்வளவுதான். அதனால வந்து மிடில் கிளாஸ் மைண்ட்ல இருந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஸோ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு அப்படி இருந்துச்சு வாழாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க சென்டிமெண்டான கனெக்ட் ஆகுறாங்க ஆடியன்ஸ். அதனாலதான் அது விவாதமா மாறுது, அதனாலதான் அது டிஸ்கஷன் ஆகுது, அதுதான் பேசு பொருளா மாறுது. இப்போ அதனால பசங்க எப்படி இருந்தாலும் அவங்க மாறி அவங்க மாறி மகிழ்ச்சி இருப்பாங்க. அது அவங்க பிரச்சனை. அவ்வளவுதான். ஏன்னா பார்க்க முடியாத தூரத்துல இருக்க போறாங்க, அது இல்ல. அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அண்ட் மோஸ்ட்லி அவர் பேசுற நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இவர் தலைவர்னாவது பேர் சொல்லுவாரு, இல்ல ரஜினி சார் ஏதாவது ஒன்று சொல்லுவாரு. இந்த ஆடியோ லான்ச்ல அவருடைய பேரே மென்ஷன் பண்ணல. பட் அஃப்கோர்ஸ் அவர் சொல்லும்போது வந்து நான் யாருடைய ரசிகர்னு எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு இன்டெரக்டா சொல்றதுக்கான காரணம் என்ன, இப்ப நான் அவருடைய மருமகன் இல்ல அப்படின்றத வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லணும்ன்றதுக்காக. தனுஷுக்காக கூடுன கூட்டம். ரஜினிகாந்த் ஹானர் பண்ணிட்டார்ல, அவரை வேடிக்கை பார்ப்பதுல வரிசையில் நின்றவங்க நான் ஒருத்தன் சொல்லும் போது முடிஞ்சிச்சு. நான் ரசிகன் தான் சொல்லிட்டாரு. இப்போ உறவுல இல்ல இப்ப எப்படி நம்ம சொல்ல முடியும்? எக்ஸ் மாமனார் எக்ஸ் எம்எல்ஏ மாதிரி சொல்ல முடியுமா? எக்ஸ் மினிஸ்டருங்க அவர் சொல்ல முடியுமா? ஒரு முன்னாள் மாமனாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதனால அதை தவிர்க்கலாம்ங்கிறது அவருடைய கருத்து. அதனால அவர் அப்படி இருக்கிறது அவருடைய தனித்தன்மை சார்ந்தது தான். அது நம்ம தப்புன்னு எப்படி சொல்றோம்? ஓகே, இப்ப நீங்க ஜிவி பிரகாஷ் பேசும்போது எடுத்ததுனாலே கேட்கிறேன். பல டிவோர்ஸ் வந்து இங்க சினிமா இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு இருக்குது. அது ஏதாவது ஒரு விதத்துல இவருக்கு கனெக்ஷன் இருக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஈவன் இப்ப ஜிவி பிரகாஷோட இதுல கூட தனுஷ் அவர்களுக்கு தான் ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது அந்த மாதிரியான கேள்வி. ஒரு சைக்காலஜி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை பத்தி அவரோட நடிச்ச எல்லா கதாநாயகியோடையும் அவருக்கு வந்து ஒரு உறவு இருந்துச்சுன்னு நம்பப்படுகிற கதைகள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நடைமுறை சாத்தியா இருக்கா அப்படின்னு நீங்க அவரோட எம்ஜிஆரோட பழைய நண்பர்கள் அவரோட பயணித்தவர்கள் யார்ட்டு கட்டினாலும் மிகைப்படுத்தப்பட்டதுதான் அதிகம். 1-2 தான் உண்மையா இருக்கும். எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் மேல இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே வந்து என்னன்னா ஒரு பறவை வந்து கைக்கு எட்டுற தூரத்துல இருக்க வரைக்கும் கல்லெறிஞ்சிட்டே இருப்பாங்க. கண்ணு கெட்டாத தூரத்துக்கு பறந்துருச்சுன்னா கல்லெறியறத கைவிட்டுருவாங்க. விமர்சனங்கிறது அவ்வளவுதான். அதனால இது எல்லாருமே இப்ப ஒரு விஷயம் என்னன்னா பாலியல் குற்றச்சாட்டு அப்படிங்கிற விஷயம் என்னன்னா 2 பேரும் விரும்பி ஒன்னா இருக்கிறாங்க. விரும்பாத போது விலகு இருக்கும்போது ஒருத்த மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றதுங்கிறது ஆபாசமானது. நீ விருப்பப்பட்டு தான் ஒருத்தரோட போய் நீங்க இருக்கிய, விருப்பப்பட்டு தான் ஒருத்தருடைய லிவின்ல இருக்கிய, அப்புறம் பிரிந்த பின்னாடி அவர் கெட்டவர் நான் நல்லவர்னு சொல்றது வந்து அசிங்கமானது. அதனால இது குறித்து வந்து நம்ம வந்து கடந்து போறது நல்லது. அண்ட் இப்போ கொஞ்ச காலமாவே வந்து பாத்தீங்கன்னா, அப்போ ஜேர்னலிஸ்டா இருந்தவங்க கிசு எழுதின பல பத்திரிகையாளர்கள் இப்போ வீடியோவா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலத்து நடிகர்கள் இப்படி, அந்த காலத்து நடிகைகள் இப்படி அப்படின்ட்டுலாம். அது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆக்கி அதுல வந்து அவங்க நிறைய விஷயம் சொல்றது, அது இப்போ பண்ணக்கூடிய விஷயம் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அப்போ அவங்க கிசு எழுதுனதுன்றது வேற. இப்ப ஆனா அவங்கள சார்ந்து நிறைய விஷயம், ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஜெயம் ரவி அவங்களுடைய ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணாருன்றது கூட ஒரு பத்திரிகையாளர் சொல்லிதான் எல்லாருக்கும் வந்து தெரிய வந்தது. அந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான ஒருத்தர் எனக்கு ஃபோன் போட்டு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு என்ன சொன்னார். நான் என்ன நல்ல செய்தினா ஏதாவது நல்லது சொல்லுவாரு அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன், ஒரு பிரபலமான நடிகரும் நடிகை கல்யாணம் பண்ணவங்க 2 பேரும் பிரிய போறாங்கன்னாரு. அவங்க பிரிய போறது உங்களுக்கு எப்படி நல்ல செய்தி நான் கேட்டேன். நமக்கு கொஞ்ச நாள் ட்ரெண்டிங் ஆகும்ல அப்படின்னாரு. ஏண்டா நீங்க ட்ரெண்டிங் ஆகணுங்கிறக்காக அவங்க எல்லாம் பிரியணுமா? இது வந்து என்னன்னா இது ஒரு என்ன ஒரு உளவியல்னா கிசு எழுதுறவனுக்கு முகம் கிடையாது. இப்ப நீங்க பேப்பர்ல வந்து எழுதும் போது அந்துமணி அப்படின்னு ஒருத்தன் எழுதுறான். யாரு அந்துமணின்னே மக்களுக்கு தெரியாது. லந்துமணின்னு போட்டாலும் தெரியாது, யாரு பேருன்னு தெரியாது. அப்ப முகம் இல்லாம இருந்துச்சு இந்த கிசுக்கு. இப்ப முகம் இருக்கு யூடியூப்ல பேசும்போது. ஆனா பல யூடியூப்ல பேசுற விஷயங்கள் எல்லாமே 100% உறுதியான தகவல் தெரியாம அவன் கற்பனைக்கு அடிச்சு விடுறான். ஆனா ஒருத்தரோட பர்சனல் விஷயத்த இன்னொருத்தன் பெட்ரூமை எட்டி பாக்குறத தொழிலா பண்றான். அது ரொம்ப அநாகரிகமானது. நான் என்ன சொல்றேன்னா அவங்க அதிகாரப்பூர்வமா பிரியிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம ரசிகனா இருந்து நம்ம வந்து அவங்க மேல ஃபீல் பண்றதுங்கிறது வேற. நடக்காத ஒண்ணு நடக்க போறதா முன்கூட்டியே சொல்றான். அப்ப இவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க உங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும். ஆனா உண்மை என்னன்னா சராசரியாகவே திருமண பந்தங்கள்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடியவங்க, படிச்சவங்க, நிறைய அப்பர் மிடில் கிளாஸ்ல ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க, இல்லை ப்ரொஃபஸரா இருக்கவங்க நிறைய பேர் நிறைய டைவர்ஸ் நடக்குது. சினிமாக்காரங்க வந்து வெளிச்சத்துல வந்து இருக்கிறதுனால அது விளம்பரப்படுத்தப்படுது. சராசரி வாழ்க்கையிலே திருமண பந்தங்கள் உடையுது.
அது ஒரு பெரிய ஒரு பல காரணங்கள் இருக்கு. அது சினிமாக்காரனுக்கு தான் நடக்குதுன்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. எல்லா துறைகள்லையுமே நீ எனக்கு உண்மையா இல்லைன்னா நான் உன்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு பெண்கள் வந்து முன்னாடி எல்லா ஆண்களுடைய தவறுகளுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. இப்ப பெண்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, நீ சரக்கு அடிச்சா நானும் அடிப்பேன்டா, நீ என்னடா பெரிய வேணாடா நீ அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு சமத்துவத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. சமத்துவத்தின் காரணமாக பெண்கள் விடுதலை பெற்ற காரணத்தினால பெண் விடுதலையோட சேர்த்து பொழுது மன விடுதலையும் நடக்குது. அதனால பல சிக்கல்கள் குடும்ப அமைப்பு வந்து மொத்தமாவே சரியுது. அது சினிமாக்காரங்களுக்கு தான் சரிகிற மாதிரி ஒரு வெளி தோற்றம் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல பிரிவு ரொம்ப சாதாரணமாக மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் பெண்கள் வந்து தவறுகளோடு அனுசரிச்சு போறதுக்கு தயாரா இல்லை. ஆண்கள் எப்பவும் போலதான் இருக்கான். அவன் எப்பவுமே முன்ன பின்னதான் இருப்பான். அதை அனுசரிச்சு போற இடத்துல பெண்கள் கடந்த காலத்துல இருந்தாங்க. இந்த தலைமுறை பெண்கள் கல்வி பெற்றதுனால, வேலைக்கு போறதுனால, சுதந்திரம் பெற்றதுனால, சொத்து இருக்கிறதுனால உன்னோட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ அயோக்கியனா இருந்தா உன்னை தூக்கி போட்டுருவேன். நீ ஒழுங்கா இருந்தா எல்லாம் ஓடி போயிருக்கிறான். இதுதான் அடிப்படை எல்லாத்துக்குமே. இது நடிகனா இருக்கிறதுக்கும் பொருந்தும். அப்படியே நீங்க இந்த ஃபார்முலாவை அவன் எல்லா நடிகனுக்கும் அப்ளை பண்ணிக்கங்க. நீ ஷூட்ல போகும்போது நீ எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ஆட்டம் போட்டு வருவா, நான் உனக்காக காத்திருக்கேன்மா, கூட அவனை தூக்கி போறேன்டான்னு சொல்றான். ஓகே. இத வந்து பல பேர் வந்து வேற விதமாலாம் திரிச்சு ஆமா, இதை நம்ம புறணியா பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு உளவியல் பிரச்சனை. சைக்காலஜிக்கலா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதை வந்து நம்ம வந்து கடந்து போவோம்னு தான் நான் நினைக்கிறேன். ரீசெண்ட் டேஸ்ல மீனா அவர்களை தொடர்ந்து நிறைய சர்ச்சை விஷயங்கள் சுத்திக்கிட்டே இருக்குது. நடிகையே வந்து டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது பொங்கல் விழாவில் போய் அவங்க பொங்கல் வச்சாங்க, இங்க ஊடகத்திலையும் பொங்க வச்சுட்டாங்க. அதான் விஷயம். அதான் மெயினான காரணம். ஒரு பிரதமர் இல்லம் வரைக்கும் போய் ஒரு அமைச்சருடைய இல்லத்துல நடக்கிற பிரதமர் கலந்து கொள்கிற விழாவில் எப்படி வந்து ஒருத்தர் வந்து உடனே போய் என்ட்ரி ஆக முடியும்? அவங்க வீட்டு பொங்கலுக்கு இவங்க போறாங்க, அல்லது அந்த பிரதமரை சந்திக்கிறதுக்கு இவங்க எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நடிகைனாலே பொது புத்தியில என்னவா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏதோ பெண்கள்னா அவங்க வந்து பொது வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள். இப்போ ஒருத்தன் வந்து ஒரு நகைச்சுவை நடிகன்கிற பேர்ல ஒரு கோமாளி வந்து மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்களை பத்தி தப்பா பேசலாம், பல பேர் கண்டிச்சாங்க இல்லையா? ஆனா நம்ம ஒரு தனிநபரை கண்டிக்கிறோம், அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா எல்லாருடைய பொது புத்திக்குள்ளேயுமே பொது வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஜீன்ஸ் போட்டிருக்கிற பொண்ணு வந்து குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு ஒரு சில பேர் நினைக்கிறான். சேர்ந்து சுத்தலாம், எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு ஆணாதிக்க புத்தி. அதனால மீனா அவர்களுக்கு வந்து யாரும் பொறாமப்படுறாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. மீனா எதுவும் போய் செட்டில் ஆயிடுச்சோ அப்படின்னு. அதனால சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் போயிருச்சோ, ரீச் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறேன். இது நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. ஆமா, அது செட்டில் ஆயிடுச்சோன்னு சில பேர் நினைக்கிறான். ஆனா இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறான், இவனுக்கு இதுவா அப்படின்லாம் நினைக்கிறான். தேவையானிய போய் இவன் கல்யாணம் பண்ணிட்டானா ஒரு டைரக்டர் அப்படின்னு நினைக்கிறான். கற்பா இருக்கிறானே ஆளு அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கு உளவியலா நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஒரு நடிகைய திரையில பார்க்கும் போதே சில பேர் கண்ணால பார்த்ததோட, அது காட்சி பொருளா பார்த்ததோட வெளில வராம மனசுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு ஒருதலை காதலோட தான் இருக்கிறான். அதனால வந்து வேற யாரு கூடயாவது ஒருத்தரை பார்த்தா எப்படி குடும்பத்துல நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒரு பிள்ளை வந்து ஒரு பொது வெளியில பார்த்தா ஒருத்தன் கூட பைக்கில் போச்சுடா, இப்ப அது அதிர்ச்சியான விஷயம் இல்லை, ஒரு காலத்துல அது அதிர்ச்சியான விஷயமா இருந்தது. அதனால சொல்றேன், ஏன்னா அவன் கூட அது போயிட்டு இருக்கு, அதுக்குள்ள பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சைக்காலஜி எல்லா இடத்துலயும் வேலை செய்யுது. இது வதந்தியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் சில பேர். வதந்தி தான் சொல்றாங்க கொஞ்சம் பேர். இந்த பஞ்சாயத்தை 2 பேருக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும். ஒரு ஆணும் பெண்ணும் பழகும் போது அவங்க வந்து இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்களா, சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, பிரேக்கப் ஆயிட்டாங்களா, பிரிய போறாங்களா அப்படிங்கிற 2 பேருக்கு தான் தெரியும். கூட இருக்கிறவனுக்கு பூரா ஒரு கற்பனை இருக்கு. பொண்ணு இவன் கூட தாண்டா சுத்துது, அதுதான்டா விஷயம் அப்படி இவனா ஒரு கற்பனைக்குள்ள ஆளாகிறான்ல. அந்த சைக்காலஜியை அரசியல்வாதிக்கோ அல்லது நடிகைக்கோ இவன் அப்ளை பண்ணி பார்ப்பான். கலா மாஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவங்க தான் மீனா அவர்கள். அந்த சமயத்துல அவருடைய கணவர் இறந்துருக்காங்கனால கலா மாஸ்டர் போற இடம்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் மென்டலி அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும்ன்றதுக்காக எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சோ அப்படியும் இருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாம தப்பா பேசுறீங்கன்னு. ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து கொண்டால் அது காதலா தான் இருக்கணும், காமமா தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இவனே ஒரு கதையை உருவாக்குறான் அப்படின்னா இந்த கதைகளுக்கு என்ன நம்ம சொல்லுவோம்? அதனால மீனாவை பத்தி இவன் பேசுறது மூலமா மகிழ்ச்சி அடைகிறாங்க கொஞ்சம் பேர். அது நல்லா தெரியுது. அதனால இதுக்கு உண்மை இருக்கா இல்லையாங்கிற அவசியமே தேவையில்லை இருக்கு. உண்மையா இருக்கும்னு ஒரு குரூப் நம்புறான், உண்மையா இருக்கக்கூடாதுன்னு ஒரு குரூப் நம்புறான். இல்ல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இதுவா நடிச்சவங்க, அதனால வந்து பொண்ணும் இது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த காலத்துல தான் சொல்லுவாங்க அம்மா போல பொண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்பவும் அதை வந்து ஃபாலோ பண்றத வந்து எப்படி பாக்குறது?
இவனுக்கு ஆசை, அதான் விஷயம். இங்க கள்ளக்காதலை பத்தி வந்து ஏன் வந்து பேப்பர்ல அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கேன் முன்னணி பத்திரிக்கையில 1 கோடிக்கு மேல் விற்கிறோம் அந்த பத்திரிகைன்னு சொல்றோம். ஏன் என்னன்னா ரொம்ப பேருக்கு அதுக்குள்ள இருக்க பிரச்சனை என்னன்னா அது அவனுக்கு ஒழுக்கம் அன்பு சம்பந்தப்பட்டது கிடையாது. நீங்க 2 பேரும் ஒரு ஆணும் பெண்ணும் பழகும் போது அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இருக்கக்கூடாதே அப்படிங்கிறக்காக தான் போட்டு கொடுப்பான். அடுத்தவனுடைய அந்தரங்கத்தை எட்டி பார்ப்பதில் ஒரு சுவாரஸ்யம் வந்து எப்பொழுதுமே இருக்கு. அது வந்து நடிகையா இருந்தா கூடுதலா இருக்கு. அதனால இதை பற்றி பேசுவது அப்படிங்கிறது உண்மைக்கு எதிரானதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்படிதான் அவங்க இருந்தா நாட்டுக்கு என்ன நட்டம்? பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலைங்கிறத பத்தி பேசினா பரவாயில்ல, ஒரு மத்திய அமைச்சரை பத்தி. பர்சனலா அவர் இப்படி இருந்தாருனால அவங்க குடும்பத்துக்கு வேணா அதுல நட்டா இருக்கலாம். இவங்களுக்கு என்ன நட்டம்? பிஜேபிக்கு என்ன நட்டம்? நாட்டு மக்களுக்கு என்ன நட்டம்? ஒரு கேள்வி இருக்கு. அதனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்கள் தான் தெளிவுபடுத்தணுமே தவிர நம்ம 2 பேரும் பேசவே கூடாது. ஸோ இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய நிறைய சினிமா விஷயங்களை பத்தி எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.